வணக்கம். வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐயோட நியூ கவர்னராக சஞ்சய் மல்கோத்ரா அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்பிஐயை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1926 ஹில்டன் யங் கமிஷன். இந்த ஹில்டன் யங் கமிஷன் தான் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 1926 இந்தியாவுக்குன்னு ஒரு சென்ட்ரல் பேங்க் தேவை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மத்திய வங்கி இந்தியாவுக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஹில்டன் யங் கமிஷன் 1926 ரெக்கமெண்டேஷன் கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி 1934 சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு ஆக்ட் ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஆக்ட் தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 பேஸ் பண்ணி தான் 1935 கல்கட்டாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது எப்போலேருந்து ஃபங்க்ஷனிங்க்கு வருதுன்னா 1 ஏப்ரல் 1935 இந்த ஆர்பிஐ செயல்பட தொடங்குது. 1935 கல்கட்டாவில் இந்த ஆர்பிஐ பேங்க் தொடங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 1937 ஆர்பிஐயோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது தலைநகரமாக இருக்கிறது, தலைமையிடம் கல்கட்டாவிலிருந்து மும்பை, அதாவது பம்பாய்க்கு மாற்றம் செய்யப்படுகிறது. ஸோ அது முதல் ஆர்பிஐயோட தலைமையிடமாக மும்பை தான் இருந்து வருகின்றது. ஸோ 1937 இந்த ஆர்பிஐ கல்கட்டா டு மும்பைக்கு மூவ் பண்ணுறாங்க அஃபிஷியலாக. ஸோ 1949 என்ன பண்ணுறாங்கன்னா நேஷ்னலைசேஷன், இந்த ஆர்பிஐ தேசியமயமாக்கப்படுகிறது. ஸோ 1949 ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நேஷ்னலைசேஷன் செய்யப்பட்டு இந்திய அரசாங்கத்தின் வங்கியாக மாற்றப்படுகிறது. அது வரைக்கும் அது அதோட ஷேர்லாம், ஆர்பிஐயோட ஷேர்லாம் ப்ரைவேட் வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரைவேட் ஷேர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ஓனர்ஷிப்புக்கு கவர்மெண்ட் ஓனர்ஷிப்புக்கு முழுசாக போகுது. அதை தான் பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ட்ரான்ஸ்ஃபர் டு பப்ளிக் ஓனர்ஷிப் ஆக்ட் 1948 பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா 1949 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நேஷனலைசேஷன் தேசியமயமாக்கப்படுகிறது. அதை தொடர்ந்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஓனர்ஷிப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆர்பிஐயோட ஃபஸ்ட்டு கவர்னர் 1935 கல்கட்டாவில் ஸ்டார்ட் பண்ண ஆர்பிஐயோட ஃபஸ்ட்டு கவர்னர் யாருன்னு பார்த்தா ஆஸ்போர்ன் ஸ்மித் இருந்தாங்க. ஆர்பிஐயோட ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னராக யார் இருந்தாங்க, இந்தியர் ஒருவர் ஆர்பிஐயோட முதல் கவர்னராக நியமிக்கப்பட்டது 1943 சிடி தேஷ்முக் அவர்கள் ஃபஸ்ட்டு இந்தியன் கவர்னர் ஜெனரலாக ஆர்பிஐக்கு நியமிக்கப்பட்டார்கள். அதை தொடர்ந்து தற்போது இப்போ சக்திகாந்த தாஸ் வரைக்கும் இருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ சஞ்சய் மல்கோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த ஆர்பிஐயில் ஒரு கவர்னர் மற்றும் 4 டெப்புட்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க. ஒரு கவர்னரும் அதுக்கு கீழே 4 டெப்புட்டி கவர்னர்ஸும் இருப்பாங்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு 4 ஜோனல் ஆஃபீஸஸ் இருக்கும். அது மும்பை, கல்கட்டா மற்றும் டெல்லி, சென்னை அப்படின்னு சொல்லி 4 ஜோனல் ஆஃபீஸஸ் இருக்கும். ஸோ ஆர்பிஐயோட கவர்னர்ஸ் செலக்ட் பண்ணுற கமிட்டி, அந்த கமிட்டி நேம் ஃபினான்சியல் செக்டார் ரெகுலேட்டரி அப்பாயின்மெண்ட் சர்ச் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கமிட்டி தான் ஆர்பிஐயோட கவர்னர்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா கேபினட் செக்ரட்டரி இருப்பாங்க, அப்புறம் கரண்ட் ஆர்பிஐ கவர்னர், அப்புறம் ஃபினான்சியல் சர்வீசஸ் செக்ரட்டரி, அப்புறம் 2 இண்டிபெண்ட் மெம்பர்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. மொத்தமாக 5 மெம்பர். இது 5 மெம்பர் பாடியாக இருக்கும். இவங்க தான் இந்த ஆர்பிஐ கவர்னரை செலக்ட் பண்ணுவாங்க. எந்த குவாலிஃபிகேஷனை செலக்ட் பண்ணுவாங்கன்னா அவங்க ஒரு இந்தியனாக இருக்கணும், 20 வருஷம் இந்த பேங்கிங் செக்டாரில் அவங்களுக்கான அனுபவம் இருக்கணும். மேக்ஸிமம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆர்பிஐ கவர்னராக வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வகையில் இந்த செலெக்ஷன் கமிட்டி குறிப்பிட்ட நபர்களை பெயர்களை செலக்ட் பண்ணி கேபினெட் நெக்ஸ்ட் இவங்க யாருக்கு இதை சென்ட் பண்ணுவாங்கன்னா கேபினெட் கமிட்டி ஃபார் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேபினெட் நியமன குழு, பாராளுமன்ற நியமன குழுன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ளே ஒரு கமிட்டி ஒன்று இருக்கும். அந்த கமிட்டியோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். அதில் மெம்பராக ஹோம் மினிஸ்டர், ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க. அது இல்லாமல் கேபினெட் செக்ரட்டரி இருப்பாங்க. இந்த கமிட்டிக்கு அந்த நேம் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. இந்த கமிட்டி சென்ட் பண்ணோன்னா அவங்க அதை ஃபைனலைஸ் பண்ணி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. ஸோ இது குடியரசுத் தலைவர் தான் ஆர்பிஐயோட கவர்னருக்கான அப்பாயின்மெண்ட்டை அவங்க ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கவர்னர், ஆர்பிஐயோட ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஸ்போர்ன் ஸ்மித்து. இப்போ இருக்கிற சக்திகாந்த் தாஸ் அவர்கள் 25th ஆர்பிஐ கவர்னராக இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உர்ஜித் படேல் அவர் தான் 2016 பார்த்திங்கன்னா ஆர்பிஐயோட கவர்னராக 24வது ஆர்பிஐயோட கவர்னராக உர்ஜித் படேல் 2016 செப்டம்பரில் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க.
அவர் 2018 டிசம்பர் வரைக்கும் இருந்தார். 2018 டிசம்பரில் தன்னோட பதவியை ரிசைன் பண்ணிட்டார். அவரோட பீரியடில் தான் இந்தியாவில் டிமானிட்டேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது பண மதிப்பிழப்பு கொள்கை. அதாவது 2016 நவம்பர் 8 பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவில் 500 1000 ருபீஸ் நோட்லாம் இனிமேல் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிமானிட்டேஷன் வந்து நவம்பர் 8 2016 பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ வந்து ஆர்பிஐயோட கவர்னராக இருந்தவர் வந்து உர்ஜித் பட்டேல். அவர் 2018 டிசம்பரில் ரிசைன் பண்ணிட்டார். அதை தொடர்ந்து 2018 டிசம்பர்லேயே சக்திகாந்த தாஸ் வந்து இந்தியாவோட இந்தியன் ஆர்பிஐயோட 25th கவர்னராக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவர் டிசம்பர் 2018 3 வருஷத்துக்கு இருக்க முடியும். பொதுவாக வந்து ஆர்பிஐ கவர்னர் அப்பாயின்மெண்ட் வந்து 3 வருஷத்துக்கான பீரியட் இருக்கும். மேக்ஸிமம் 5 இயர்ஸ் இருக்கலாம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 2018 to 21 திரும்ப 21லேயும் திரும்ப இவருக்கு 3 வருஷம் திரும்ப கொடுத்ததுனால 20 இப்போ 4 இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைய தேதி வரைக்கும் 2024 டிசம்பர் 10 வரைக்கும் இவரோட பதவி இருக்குது. ஸோ இவர் இந்தியாவோட 25வது கவர்னராக இருந்தார். இப்போ இதை தொடர்ந்து நம்ம இந்தியாவோட ரெவன்யூ செக்ரட்டரியாக இருக்கிற சஞ்சய் மல்கோத்ரா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட 26th கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் வந்து நாளை, அதாவது 2024 டிசம்பர் 11 இந்தியாவோட 26வது ஆர்பிஐ கவர்னராக பதவியேற்க உள்ளார். ஸோ அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட லாங்கஸ்ட் சர்விங் கவர்னர், அதிக காலம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவின் கவர்னராக இருந்தவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெனகல் ராமாராவ். அவர் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் ஒரு 100+ டேஸ் வந்து இந்தியாவோட கவர்னராக இருந்தாங்க. 1949 1957 வரைக்கும் ஒரு 7+ இயர்ஸ் வந்து 7 வருஷத்துக்கு மேலே ஆர்பிஐயோட மிக நீண்ட காலம் லாங்கஸ்ட் சர்விங் ஆர்பிஐ கவர்னராக இருந்தாங்க. அவங்க இந்தியாவோட 4th ஆர்பிஐ கவர்னராக இருந்தாங்க. அதை தொடர்ந்து சக்திகாந்த தாஸ் அவர் வந்து 2018 டிசம்பர்லேருந்து 2024 டிசம்பர் இப்போ வரைக்கும் இந்தியாவோட கவர்னராக இருக்காங்க. ஸோ அவங்க தான் 2nd லாங்கஸ்ட் இந்தியாவோட ஆர்பிஐ கவர்னராக. 2வது மிக நீண்ட காலம் ஆர்பிஐ கவர்னராக இருந்தது வந்து சக்திகாந்த தாஸ். 1வது பெனகல் ராமாராவ், அவர் வந்து 4th ஆர்பிஐ கவர்னர். சக்திகாந்த தாஸ் வந்து 25th ஆர்பிஐ கவர்னர். 2018 2024 வரைக்கும் இருக்கிறாங்க. நன்றி.